ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வீடியோவை 2 யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாமா, அப்படி அப்லோட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, இதை பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸ், அஃபீஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வீடியோவை ஒரு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த வீடியோவை இன்னொரு சேனல்லையோ அல்லது அதே சேனல்லையோ கூட திரும்பி அப்லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறப்பவும் அதுக்கு கண்டென்ட் ஐடி அப்படின்னு ஒன்று ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதே வீடியோவை நீங்கள் திரும்பி எந்த சேனலில் எப்படி அப்லோட் பண்ணாலும் யூடியூப் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அதனால் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க அதை நம்ம எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணி அப்லோட் பண்ண எதுவும் தெரிவிக்காதுன்னு. ஆனால் கண்டிப்பாக யூடியூப் கண்டுபிடிச்சிரும். அந்த வீடியோவை என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அல்லது ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு வீடியோவை ஒரு சேனலில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவை திரும்பி எந்த சேனல்லையுமே அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சேனலில் அப்லோட் பண்ணதை வேறு எதுலேயும் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த டீட்டெயில் இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனால் நிறைய பேர் இதை தப்பு பண்ணுவாங்க. இதனால தான் நிறைய ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த தப்பை பண்ணாமல் இருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.